வணக்கம். வாங்க செப்டம்பர் 9ஆம் தேதி பங்குச்சந்தையில என்னென்ன முக்கியமான விஷயங்கள் நடந்துச்சுன்னு வேகமா ஒரு பார்வை பார்த்திடலாம். சரி, மார்க்கெட் ஏன் தொடர்ந்து 5வது நாளா ஏறுச்சு? ஏன்னா சில பிரஷர்லாம் இருந்தும் மார்க்கெட் அதோட வின்னிங் ஸ்ட்ரீக்க விடல. அது எப்படி சாத்தியமாச்சு? வாங்க பார்க்கலாம். முதல்ல இன்னைக்கு மார்க்கெட் முடியும் போது நம்பர்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு பார்ப்போம். முக்கிய இண்டெக்ஸ் ரெண்டுமே நல்ல ஒரு பாசிட்டிவ் க்ளோசிங் கொடுத்திருக்கு. இங்க பாத்தீங்கன்னா தெரியும், நிஃப்டி 50யும் சரி சென்செக்ஸும் சரி ரெண்டுமே நல்ல கிரீன்ல தான் முடிஞ்சிருக்கு. அந்த பாசிட்டிவ் மொமெண்டம் அப்படியே தொடர்ந்திருக்கு. அப்போ இந்த நம்பர்ஸ்க்கு பின்னாடி இருந்த அசல் காரணம் என்ன? இவ்ளோ பெரிய ஏற்றத்துக்கு எது வழிவகுத்துச்சு? ஒரே ஒரு செக்டர் தான், அதுவும் தொடர்ச்சியா இறங்கிட்டு இருந்த ஒரு செக்டார் இன்னைக்கு மொத்த மார்க்கெட்டையும் தன் தோள்ல தூக்கி நிறுத்திடுச்சு. ஆமாங்க, நம்ம பேசிட்டு இருக்கிறது ஐடி செக்டரை பத்தி தான். இன்னைக்கு மார்க்கெட்டோட உண்மையான ஹீரோவே அவங்க தானே சொல்லலாம். வாங்க அது எப்படின்னு பாப்போம். ஐடி செக்டார்லயும் குறிப்பா இன்னைக்கு ஷோவோட ஸ்டார் யாருன்னு கேட்டா அது இன்ஃபோசிஸ் தான். சந்தேகமே இல்ல. அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் மொத்த மார்க்கெட்லயும் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துச்சு. பாருங்க, 5% மேல ஏறி இருக்கு. இது சாதாரண விஷயம் இல்ல. இந்த மிகப்பெரிய ஏற்றத்துக்கு பின்னாடி ரெண்டு முக்கியமான அறிவிப்புகள் தான் காரணம். ஒன்னு, கம்பெனி அதோட பங்குகளை திரும்ப வாங்க போறதா, அதாவது ஷேர் பைபேக் பண்றதுக்கான ஒரு திட்டத்தை அவங்க போர்ட் மீட்டிங்ல ஆலோசிக்க போறாங்க. அதோட சேர்த்து இந்தோனேஷியால ஒரு பேங்க்கு கூட புதுசா ஒரு டீல் போட்டிருக்காங்க. இந்த ரெண்டும் தான் இன்வெஸ்டர்ஸோட நம்பிக்கையை ரொம்பவே அதிகப்படுத்துச்சு. இதோட விளைவு என்ன தெரியுமா? இன்ஃபோசிஸ்ல ஆரம்பிச்ச இந்த பாசிட்டிவ் வைப் அப்படியே நிஃப்டி ஐடி இண்டெக்ஸே 2% மேல ஏத்தி விட்டுடுச்சு. டிசிஎஸ் மாதிரியான மத்த பெரிய கம்பெனிகளும் நல்ல லாபம் பார்த்துச்சு. சரி, மார்க்கெட் மேல ஏறிடுச்சு. ஆனா இதுக்குள்ள இன்னொரு சுவாரஸ்யமான விஷயமும் நடந்துட்டு இருந்துச்சு. ஒரு பக்கம் விக்கிறவங்க, இன்னொரு பக்கம் வாங்குறவங்கன்னு முதலீட்டாளர்களுக்கு நடுவுல ஒரு பெரிய போட்டியே நடந்துச்சு. நேத்து மாதிரியே இன்னைக்கும் ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ், அதாவது FIIs கிட்டத்தட்ட 2170 கோடி ரூபாய்க்கு பங்குகளை வித்திருக்காங்க. ஆனா நம்ம டொமெஸ்டிக் இன்வெஸ்டர்ஸ் DIIs சும்மா அல்ல, அவங்க 3000 கோடிக்கும் மேல வாங்கி அந்த செல்லிங் பிரஷர் எல்லாத்தையும் ஈஸியா சமாளிச்சிட்டாங்க. இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இது என்ன காட்டுதுன்னா, நம்ம இந்தியன் மார்க்கெட் இப்போ ஃபாரின் பணத்தை மட்டுமே நம்பி இல்ல, நம்ம உள்நாட்டு முதலீட்டாளர்களே மார்க்கெட்டை தாங்கி பிடிக்கிற அளவுக்கு வலிமையா இருக்காங்கன்றத காட்டுது. சரி, இப்ப மொத்த சில முக்கியமான ஸ்டாக்ஸ்ல என்ன நடந்ததுன்னு ஒரு சின்ன ரவுண்ட் அப் பாத்துடலாம். முதல்ல டாடா மோட்டார்ஸ். நேத்து GST நியூஸால செம்மையா ஏறிச்சு இல்லையா? அதனால இன்னைக்கு சில பேர் லாபத்தை புக் பண்ணிருக்காங்க. இது ஒரு சின்ன ப்ராஃபிட் புக்கிங் தான், அவ்வளவுதான். அதே மாதிரி தான் ரிலையன்ஸும் கொஞ்ச நாளா நல்லா ஏறிட்டே இருந்ததால இன்னைக்கு ஒரு சின்ன கரெக்ஷன். இது ரொம்பவே நார்மலான ஒரு விஷயம்தான். அடுத்து வோடஃபோன் ஐடியா. இன்னைக்கு மார்க்கெட்ல அதிகமா ட்ரேடான ஸ்டாக்ஸ்ல இதுவும் ஒண்ணு. ஆனா இங்க ஒரு முக்கியமான எச்சரிக்கை இருக்கு. ஏன்னா இதுல நடக்கிறது பெரும்பாலும் ஸ்பெக்குலேட்டிவ் ட்ரேடிங், அதாவது கம்பெனியோட ஃபண்டமெண்டல்ஸ் பார்த்து இல்லாம வர்ற செய்திகளையும் வதந்திகளையும் வச்சு வாங்குறது விக்கிறது. கம்பெனியோட நிஜமான நிதி நிலைமை இன்னும் சவாலாதான் இருக்கு. சோ இது ரொம்ப ரிஸ்கான ஒரு விளையாட்டு. சரி, இப்போ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அடுத்து என்ன நடக்கலாம், நம்ம எதெல்லாம் கவனிக்கணும்? வரப்போற நாட்கள்ல 2 விஷயம் ரொம்ப முக்கியம். ஒன்னு, செப்டம்பர் 11ஆம் தேதி நடக்க போற இன்ஃபோசிஸ் போர்ட் மீட்டிங். அந்த பைபேக் பற்றி என்ன முடிவு எடுக்கறாங்கன்றது மார்க்கெட்டை அசைச்சு பார்க்கும். இன்னொன்னு, அமெரிக்கால வட்டி விகிதத்தை குறைப்பாங்களா இல்லையான்னு வர செய்திகள், அதுவும் நம்ம மார்க்கெட்ல தாக்கத்தை ஏற்படுத்தும். கடைசியா நம்ம மனசுல வர்ற ஒரே கேள்வி இதுதான். வெளிநாட்டில இருந்து வர்ற நெகட்டிவ் நியூஸ் எல்லாம் சமாளிச்சு நிக்கிற நம்ம உள்நாட்டு முதலீட்டாளர்களின் இந்த பலம் இனிமே இந்திய சந்தையோட ஒரு நிரந்தரமான அடையாளமா மாறுமா? இந்திய பங்குச்சந்தை அப்டேட்டுகளுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க.